ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்திசாட்சிணே. ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் கர்மயோகத்தை பற்றிலாம் சொல்லிட்டு வந்து இப்போ ஞான யோகத்தை பற்றியும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அதில் ஞான யோகத்துக்கு இருக்கிற படிக்கட்டுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா எதுவுமே இப்போ நம்ம டைரெக்டாக போயிட முடியாது இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, காலேஜ் படிக்கணுன்னாலுமே என்ன தான் அறிவெல்லாம் இருந்தாலும் டைரெக்டாக காலேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ரிக்குவயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணணும், இல்லை 12th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ட்டு. சரி, 12th டைரெக்டாக படிச்சிட முடியுமானா அதுக்கு 10th, அதுக்கு முன்னாடி அதுக்கு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு இப்படி போயிட்டே இருக்கும். அதுபோல் ஞான யோகமும் அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மீட் பண்ணணும். அந்த படிக்கட்டுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த ஞான யோகத்தை அடைஞ்ச ஒருவர், அவரை வந்து ஸ்தித பிரஜன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்தித பிரஜன்னா உறுதியான மனசு இருக்கக்கூடியது. எப்படி உறுதியான மனசு இருக்கும் அப்படின்னா, முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல என்ன செய்யணும், யாருமே அவங்களுடைய செயல்கள் அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மத்தை வந்து செஞ்சுட்டே வரணும். அதை தான் கர்மயோகம்னு சொல்கிறோம். அதை எப்படி செய்யணுன்றதையும் நம்ம பார்த்தாச்சு இல்லையா, கர்மயோகமாக செய்யணும் அப்படின்னு. அப்போ அது செய்கிறதுனால மனசில் இருக்க அழுக்குகள் போகும். மனசில் இருக்கிற அழுக்கு போச்சுனாலே மனசை வந்து தியானம்க்கு தயார் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்துடும். தியானத்துக்கு தயாரான உடனே ஆத்மாவை விடாமல் நினைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனசில் எப்போ அழுக்கு இல்லையோ நமக்கு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்காது. இந்த டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நிதானமாக ஆத்மாவை பற்றி திரும்ப திரும்ப நினைக்கலாம். ஆத்மாவை பற்றி நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம புலன்கள் வந்து அடங்கும். தட் இஸ் நம்மளோட சென்சஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரும். சென்சஸ் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்தாச்சுனாலே ஆசைகள் அடங்கும். ஏன்னா நம்மளோட 5 சென்சஸ்னால தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆசை வருது. நமக்கு இதை பார்க்கணும், அதை கேட்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த சென்சஸ் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுனாலே ஆசைகள் வந்து குறைஞ்சிடும். அதுவும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்போ ஆசைகளும் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சோ நமக்கு அட்டாச்மெண்ட்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒன்று வேணும் அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து அதுக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகும். நம்ம அது ஏதான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பர்சனாக இருந்தாலும் சரி. பட் எப்போ அந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழகிக்கிறோமோ அப்போது அந்த அட்டாச்மெண்ட்டும் வந்து குறையும். அட்டாச்மெண்ட் குறைஞ்சிடுச்சுனாலே சுகங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது மனசளவில். வெளியில் அதுக்காக ஒரு கஷ்டம் இருக்கும்போது அப்படியே சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, மனசளவில் சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு வருவோம். அந்த ஒரு மனநிலை, இந்த உயர்ந்த நிலை, இவ்வளோ படிக்கட்டுகளை தாண்டி வரும் இல்லையா, இந்த உயர்ந்த நிலை தான் ஞான யோகம். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஞான யோகியாக தான் ஸ்தித பிரஜன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ படிக்கட்டுகளை தாண்டி வரும்போது அவங்களோட மனசு உறுதியாயிடுது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துலேயும் நம்ம பார்த்தோம் இல்லையா, சமாதா வச்சலா புத்தி, அதாவது சமாதௌ அச்சலா புத்தி, அச்சலா அசைக்க முடியாத அந்த புத்தி வந்துடுது. ஏன்னா அவருக்கு அந்த அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தெரிஞ்சு போயிடுது, ஆத்மானா ஆத்மா தான், அதுதான் உண்மையானது, இந்த உடல் எல்லாம் வந்து டெம்ப்ரரி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ப்ளஸ் எல்லா விஷயங்களும் மட்டும் இல்லை, எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ யோசிச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம வந்து எவ்வளவோ டிஃப்ரென்சியேஷன் இருக்குது நம்ம உலகத்தில். நம்ம வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும் அது இதுன்னு. ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஆண் பெண், சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க, அவங்க குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு. ஆனால் நீங்கள் ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவங்களும் ஒரு ஆத்மா, நம்மளும் ஒரு ஆத்மா, இவங்களும் ஒரு ஆத்மா, ஏன் மிருகங்கள் செடிகள் எல்லாமே ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்போது ஒரே ஜாதி தான். நம்ம வேறு எதுக்குலாம் போக வேண்டாம், ஆத்மா அப்படின்ற அந்த ஒரே இது தான். அதுக்காக தான் ஆத்மாவை பற்றி என்னென்ன அப்படின்ட்டு பகவான் சொல்லிகிட்டே வராரு. வேறு பெருசாலாம் நம்ம பேச வேண்டாம். பகவான் சொல்கிற அந்த ஒரு இது ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லார் மனசுலையும் ஈக்குவாலிட்டி வந்துடுங்க. எனிவே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்தித பிரஜன், ஒரு ஞான யோகி எப்படி இருப்பார், எப்படி நடந்துக்குவார், எப்படி பேசுவாருன்ட்டு அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் 54வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹ் கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். சமாதி,
சமாதினா இது நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம சமாதின்னு சொல்கிற அந்த சமாதி கிடையாது. மனசில் ஒரு உறுதியான அறிவு இதுதான் அப்படின்னு இந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த படிக்கட்டுகள்லாம் தாண்டி வந்த அந்த உறுதியான அந்த அறிவு, அந்த நிலை தான் வந்து சமாதின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த உறுதியான அந்த சமாதி அப்படின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் ஸ்தித பிரக்ஞன். அப்போ அந்த ஸ்தித பிரக்ஞன் கேசவா, அந்த ஸ்தித பிரக்ஞன், இந்த சமாதி அப்படின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தித பிரக்ஞன் கா பாஷா, ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எப்படி இருக்கும். கிம் ஆசீத்த, அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம பேசுகிறத செய்வோம் இல்லையா. ஏன்னா ஒரு ப்ராவர்ப் உண்டு, வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் தே பிகம் யுவர் ஆக்ஷன். அண்ட் ஆக்ஷன் தான் வந்து நம்மளோட கேரக்டராக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு. அப்புறம் ஸ்திததீஹி, இப்படிப்பட்ட இந்த நிலையான புத்தி இருக்கக்கூடிய அந்த ஞான யோகி வேறல்ல, ஸ்தித பிரக்ஞன் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான். ஸோ கிம் பிரபாஷேத, எப்படி பேசுகிறாரு. விரஜேத கிம் விரஜேத, அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இந்த கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு பகவான் அடுத்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக பதில் சொல்கிறாரு. 55, 56, 57, 58 இந்த 4 ஸ்லோகங்களுமே ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து எப்படிலாம் நடந்துப்பார், அவரோட வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவரோட நினைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இவ்வளோ படிக்கட்டுகளை தாண்டி அந்த உயர்ந்த நிலையில் வரவரை பற்றி பகவான் சொல்கிறாருன்னா, நம்மளும் என்றைக்கானு ஒரு நாள் அந்த நிலைக்கு போக மாட்டோமா. டைரெக்டாக போக முடியலனாலும் பகவான் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மேபி ஒரு நாள் நம்மளும் போகலாம் இல்லையா. ஸோ அந்த அடுத்த 4 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். நாமளும் அதை கேட்டு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி நினைக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.